நம்ம பார்க்குறது என்னென்னா, இது எல்லாம் எதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா, நமக்கு இன்னொரு வருகை இருக்குது, இன்னொரு இடம் நம்மளுக்கு இருக்கிறது. அந்த இடத்த தேவன் நம்மளுக்கு ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறாரு. அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம குடும்பத்தோடு நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு ಆಸೆ. ಇನ್ನೊಂದು ಜಾಗ ನಮಗಿದೆ. ಆ ಜಾಗ ದೇವರು ನಮಗೆ ಆಯ್ದು ಮಾಡಿ ಮಡಗಿದ್ದಾರೆ. ಆ ಜಾಗಕ್ಕೆ ನನ್ನ ಕುಟುಂಬ ನಮ್ಮ ಸಮೇತವಾಗಿ ಹೋಗಬೇಕು ಅಂತ ನಮಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಆಸೆ ಏನು ಅಂದರೆ ಅದೇ ಕಾರಣ. ಈ ಪ್ರಪಂಚ ಆಶೀರ್ವಾದಗಳಿಗೋಸ್ಕರ ಸ್ವಲ್ಪ ಬರ್ತಾರೆ, ಸ್ವಲ್ಪ ಜನ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಪರಲೋಕ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ವಲ್ಪ ಜನ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ ರಾತ್ರಿ ಹಗಲು ಅವ್ರೇನು ಮಾಡಿ ಊಟ ಮಾಡದಿರ ಅವರು ಹೊಟ್ಟೆ ಹಸಿ ಉಪವಾಸ ಇದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾಕಂದರೆ ದೇವರೇ ನನ್ನ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾನು ಆಯುಧವಾಗಬೇಕು, ನಿಮಗೆ ನಿಜವಾಗಿ ನಾನು ಜೀವಿಸಬೇಕು, ಮೋಶೆ ಕರ್ಪಣೆಯ ಪ್ರಕಾರ ನಾವು ನಡಿಬೇಕು, ದೇವರೇ ನನ್ನ ಕರ್ತನೆ ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕು ಅಂತ ನಾವೇನು ಮಾಡ್ತೀರಿ ಅಂದರೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ವಲ್ಪ ಜನ ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பார்க்குறது 1000 வருட அரசாட்சி. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது 1000 வருட அரசாட்சி இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? அது எங்கே நடக்குது? இவங்க ஒரு கேள்வி பாருங்க. 1000 வருட அரசாட்சி எப்போது ஆரம்பமாகும்? கேள்வி. 1000 வருட அரசாட்சி எப்போது ஆரம்பமாகும்? 1000 வருட அரசாட்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதா? 1000 வருட அரசாட்சி பரலோகத்திலவா பூலோகத்திலவா? 1000 வருட அரசாட்சி ஆகும்போது பரிசுத்தவான்கள் எங்கிருப்பார்கள், துர்மார்கள் எங்கிருப்பார்கள்? 1000 வருட அரசாட்சி ஆகும்போது பரிசுத்தவான்களும் துர்மார்களும் எந்த இடத்துல இருக்கிறார்கள்? 1000 வருட அரசாட்சி ஆகும்போது சாத்தான் எங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? இதில் என்ன காரியம் எவ்வளோ பார்க்குறோம்? நம்ம 6 காரியங்களை பார்க்குறோம். முதலாவதாக இன்னொன்று சொல்கிற பாருங்க. 1000 வருட அரசாட்சி எப்போதும் ஆரம்பிக்கும். அது யாருக்கும் நமக்கு என்ன ஆகல தெரியல. 1000 வருட அரசாட்சி இப்போது நடந்து கொண்டு இருக்கிறதா? 1000 வருட அரசாட்சி பரலோகத்திலவா பூலோகத்திலவா? 1000 வருட அரசாட்சி ஆகும்போது பரிசுத்தவான்களும் துர்மார்களும் எங்கிருப்பார்கள்? 1000 வருட அரசாட்சி போது பரிசுத்தவான்களும் துர்மார்களும் என்ன செய்கிறார்கள்? 1000 வருட அரசாட்சி ஆகும்போது சாத்தான் எங்கே என்ன செய்து கொண்டிருப்பான்? எத்தனை பேருக்கு இதெல்லாம் கேட்கணும்னு ஆசை இருக்குது? அந்த 1000 வருட அரசாட்சின்றது இருக்குன்னு சொல்லி நம்புறீங்களா? தேவன் சொல்லியிருக்கிறார நம்புறீங்களா? அது விசுவாசிக்கிறீங்களா? அது வேதத்தில் இருக்கிறதா? ஆண்டவர் பேசியிருக்கிறாரா? பேசியிருக்கிறார். ஆனால் அது என்ன எங்கே இருக்குது? வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஒரு தூதன் பாதாளத்திலிருந்து திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிரித்து கொண்டு வானத்தில் இருக்கின்றவர்களோட பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அந்த 1000 வருஷமளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷமே நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களே மோசம் போக்கும்படிக்கு அதே பாதாளத்திலே தள்ளப்பட்டது. அதன் மேலே முத்திரை போடப்பட்டது. அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்று நான் சிங்காசனங்களையே கண்டேன், அவைகளின் மேலே உட்கார்ந்திருந்தவர்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறுசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமகளையே மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலே தங்கள் கையிலும் அதனை முத்திரையை தரித்து கொள்ளாதவர்களும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்ந்த கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்களும் அந்த 1000 வருஷமே முடியும் அளவும் உயிர் அடையவில்லை. இதுவே முதலாம் உயிர் தெழுந்தல். உயிரடையவில்லை. ஆமாம், ஹல்லேலூயா. அப்போது கன்னடத்தில் யாராவது வாசிக்கிறீங்களா? மைக் கொடுங்க. கன்னடலாவது யாராவது வாசிங்க. ಸೈತಾನನು ಆಗಿರುವ ಪಿಶಾಚನು ಸೈತಾನವಾಗಿರುವ ಪುರಾತನ ಸರ್ಪವೆಂಬ ಘಟ ಸರ್ಪವನ್ನ ಹಿಡಿದು 1000 ವರ್ಷ ಬಂಧನದಲ್ಲಿಟ್ಟನು. ಎಷ್ಟು ವರ್ಷ? 1000 1000 ವರ್ಷ
ಆ 1000 ವರ್ಷ ತೀರುವ ತನಕ ಸೈತಾನನು ಇನ್ನೂ ಜನಗಳನ್ನ ಮರುಳುಗೊಳಿಸದ ಹಾಗೆ ದೇವದೂತನು ಅವನನ್ನು ಅಧೋಲೋಕದಲ್ಲಿ ದೊಬ್ಬಿ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿ ಅದಕ್ಕೆ ಮುದ್ರೆ ಹಾಕಿದನು. ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿ ಅವನಿಗೆ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಯಾರಿಗೆ? ಸೈತಾನಿಗೆ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿ ಮುದ್ರೆ ಹಾಕಿದ್ರು. ಆ 1000 ವರ್ಷಗಳಾದ ಮೇಲೆ 1000 ವರ್ಷದ ಆಗ ಮೇಲೆ ಅವನಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಬಿಡುಗಡೆಯಾಗಬೇಕು. ಅವನಿಗೆ ಎಷ್ಟು ಕಾಲ? ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಬಿಡುಗಡೆ ಆಗಬೇಕು. ತರುವಾಯ ಸಿಂಹಾಸನಗಳನ್ನು ಕಂಡೆನು, ಅವುಗಳ ಮೇಲೆ ಜನರು ಕೂತಿದ್ದರು. ಏನ್ ಮಾಡಿದ್ರಮ್ಮ? ಸಿಂಹಾಸನಗಳನ್ನು ಕಂಡೇನು, ಅದ ಮೇಲೆ ಜನರು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಇದು ಯಾರಿಗೆ ದೇವರು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಯೋವಾನಿಗೆ ದೇವ್ರಿಗೆ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನ್ಯಾಯ ತೀರಿಸುವ ಅಧಿಕಾರವು ಅವರಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. ನ್ಯಾಯ ತೀರಿಸಿ ಯಾರು ಕೊಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂದ್ರೆ ಅದು ಅಧಿಕಾರ ಯಾರು கொட்டிದ್ದಾರೆ அப்படின்னு சொல்லி யார் கொடுத்துருக்கிறாங்கன்னு சொன்னால், ரத்தம் சிந்தவங்க, தேவனுக்காக வாழ்கிறவங்க, ரத்த சாட்சிகளாக இருக்கிறவங்க, தேவனு சிங்காசனத்து முன்னாடி அமர்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்குறாரு? ஆனால் நியாயம் தீர்க்கிற அதிகாரம் கொடுக்குறாரு. பரிசுத்தவான்கள். ஏன்னா தேவனுக்காக வாழ்கிறவங்களுக்கு, தேவனு மேலே விசுவாசம் இருந்து ரத்த சாட்சிகளாக மரித்தா உங்களுக்கு என்ன அதிகாரம் தேவனு கொடுக்குறாருன்னா, உங்கள் மேலே என்ன மேலே நியாயம், உனக்கும் எனக்கும் நியாயம் தீர்க்கிற ஒரு அதிகாரத்தை யாரு கொடுக்குறாரு? பரிசுத்தவான்களுக்கு தேவனு கொடுக்குறார். சொல்லுமா. ಇದಲ್ಲದೆ ಯೇಸುವಿನ ವಿಷಯವಾದ ಸಾಕ್ಷಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿಯೂ ದೇವರ ವಾಕ್ಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿಯೂ ತಲೆ ವಹಿಸಿಕೊಂಡವರ ಆತ್ಮಗಳನ್ನು ಮೃಗಕ್ಕೂ ಅದರ ವಿಗ್ರಹಕ್ಕೂ ನಮಸ್ಕರಿಸದೆ. ಏನಕ್ಕಮ್ಮ ಇನ್ನೊಂದ್ಸಲ ಓದೋದು? ವಿಗ್ರಹಕ್ಕೂ ಮುರುಗಕ್ಕೂ ಅದರ ವಿಗ್ರಹಕ್ಕೂ ನಮಸ್ಕರಿಸದೆ ತಮ್ಮ ಹಣೆಯ ಮೇಲೆ ಮತ್ತು ಕೈಯ ಮೇಲೆ ಗುರುತು ಹಾಕಿಸಿಕೊಳ್ಳದೆ, ಕೈ ಮೇಲೆ ನೆತ್ತಿ ಮೇಲೆ ಗುರುತು ಹಾಕಿಸಿಕೊಂಡಿರೋವರಿಗೆ ಇರುವವರನ್ನು ಕಂಡೆನು. ಅವರು ಜೀವಿತರಾಗಿ ಇದ್ದು 1000 ವರ್ಷ ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಆಳಿದರು. சாக்கு ஹல்லேலூயா. பாருங்க, யாருக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நெத்தில முத்திரை இல்லாமல், கையில் முத்திரை இல்லாமல், விக்கிரகாராதனை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு, பின்னி சூன்யங்கள் பார்க்காம செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு, ராவகால யமகண்டவன்னு சொல்லி பார்க்காம தேவனே நம்புகிற அந்த ஜனங்களுக்கு தேவர் என்ன பண்ணுறாருன்னா அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லுன்னா, பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான்கள் யார் அப்படின்னா, இயேசுக்காக அவர் என்ன பண்ணாரு? ராத்திரி பகல் இயேசுக்காக வாழ்ந்தவர்கள், இயேசு கற்பனையில் படி நடந்தவர்கள், ஆண்டவரோட நியாய பிரமாணங்கள் படி நடந்தவர்கள். அவர் எங்கே இருக்கிறாருன்னா, ஆண்டவரோட பலிப்பீட்டத்துக்கு கீழே அங்கே இருக்கிறாரு. எத்தனை பேர் இருக்கிறார்? 1,44,000 பேர் அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க எங்கே இருக்கிறாருன்னா, சிங்காசனத்தில் அவர் உக்காந்து இருக்கிறார். அவருக்கு ஒரு நியாய தீர்ப்பு ஆண்டவர் கொடுக்குறாரு. யாருக்கு நியாயம் தீர்ப்பு? உனக்கும் எனக்கும் நியாயம் தீர்க்கிற ஒரு அதிகாரத்தை அவருக்கு தேவனை கொடுக்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கும் எனக்கும் நியாயம் தீர்க்கிற அதிகாரம் அவர் எனக்கு கொடுக்குறாரு. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, தேவனோட கற்பனைப்படி நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு கூட அந்த அதிகாரத்தை கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வேணும். அல்லேலூயா. தேவன் கற்பனைப்படி நாம் நடக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம கூட அந்த அதிகாரத்தை கூட தேவனை கொடுக்குறாரு. அதே போல் சீஷர்களுக்கு கூட சொல்லியிருக்கிறாரு. அது வசனம் நான் சொல்கிறேன். சீஷர்களுக்கு கூட சொல்லியிருக்கிறாரு, நீ அநேக ஜனங்களுக்கு நியாயம் தீர்க்கும்படி உனக்கு அதிகாரம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி 12 சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் பரிசுத்தமாக இருக்கிற ஜனங்களான நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன பண்ணுறாரு? ஒரு அதிகாரம் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா. அதே போல் அப்போ நீங்கள் இன்னொன்று பார்க்க, உயிர் தெழுந்தல் எப்போது சம்பவிக்கும்? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1, உயிர் தெழுந்தல் எப்போது சம்பவிக்கும் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 23, 22, 23. 1 கொரிந்தியர் படிங்க. 1 கொரிந்தியர். ಯಾವ ಪ್ರಕಾರ ಆದಾಮನ ಸಂಬಂಧದಿಂದ ಎಲ್ಲರೂ ಸಾಯುವವರಾದರೋ ಅದೇ ಪ್ರಕಾರ ಕ್ರಿಸ್ತನ ಸಂಬಂಧದಿಂದ ಎಲ್ಲರೂ ಜೀವಿತರಾಗುವರು. ஆமா, ஆதாமிலிருந்து எப்படி எல்லாரும் செத்தாங்களோ, கிறிஸ்துவிலிருந்து என்ன பண்றாங்க? உயிர் தெழுந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆமா, ஆதாமு அவங்க என்ன பண்ணாங்கன்னா 15:22 இல்லையா? 15:22 பாருங்க. ஆதாமுக்குள்ளே எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள்ளே எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவைகளின் தன்தனே வரிசையினாலே உயிர்ப்பிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆதாமோ வரும்போது, ஆதாமு ஏவாளு பாவம் செய்யும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க? மரித்தார்கள்.
ஏன் ஆண்டவர் கோபம் வந்து, ஏன்னா மண்ணினாலே ஒன்று உண்டாக்கினேன், மண்ணினாலே நீ என்ன மண்ணினாலே உண்டாக்கினேன், மண்ணுக்கே போவாயே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செபிச்சார். ஆனால் இப்போது யார் மூலமாக நம்ம உயிர் பெற்கிறோன்னா, கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து மறுபடியும் நம்மளுக்கு புது ஜீவன் அவர் கொடுக்குறார். அவர் கொடுக்குற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா, மறுபடியும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் என்ன பண்ண, நம்மளுக்கு மரித்த நம்மளே உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் மரித்த பரிசுத்தவான்களும் அவர் என்ன பண்ணார்னா உயிரோடு அப்படி எடுத்துக்கொள்ள போவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே நீங்கள் பார்க்கும்போது அதே 1 தெசலோனிக்கே 4வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். 1 தெசலோனிக்கே 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களோட சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்களும் முதலாவதாக எழுந்துவார்கள். இயேசு கிறிஸ்துவுமே 2ஆம் வருகை ஆகும்போது உயிர் தெழுதல் சம்பவிக்கும். இந்த உயிர் தெழுதலிலே நிச்சயமாய் நடுக்கும் இயேசு சொன்னதை பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் என்ன பண்ணாரு, கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க அவர் எப்படி வருவார், ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களோட சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் எப்படி வருவார், தூதர்களோடும் எக்கால சத்தத்தோடும் தூதர்களோடும். தூதர் யாரு அப்படின்னு, பரிசுத்தவான்கள். இப்போ மரித்திருக்கிற அந்த பரிசுத்தவான் 1,44,000 பேர் பரிசுத்தவான்களும் அங்கே இருக்கிற தூதர்களோட அவர் என்ன பண்ணார், எக்கால சத்தத்தோட அவர் வருவார். ஆனால் நம்ம வசனத்தில் பார்க்குறோம், திருடன் வர்றது போல் அவர் வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். திருடன் யாருக்கும் சொல்லிட்டு வரமாட்டான், ஆனால் திருடன் எப்போ வந்துடுவான். அதுபோல தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, எப்போ வருவாருன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் வருவார். ஆனால் சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆயுதத்தோடு நம்ம இழுக்கணும். இயேசு கிறிஸ்துவால விழித்திருந்து ஜெபிங்கள் சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம விழித்து கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். கொஞ்ச சிலர் இந்த உலகத்தில் பார்க்கும்போது தேவனுக்காக வாழ்கிறவங்க கொஞ்ச சிலர் என்ன பண்ண, விழித்து கொண்டு அவங்க இருப்பார்கள். விழித்து கொண்டனா முழிச்சு கொண்டுகிறது இருக்கிறது கிடையாது. விழித்தனா அவர் கற்பனையில் படி நடந்து கொண்டு தேவனை பரலோகத்தை அவர் பார்த்து கொண்டு வானத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் பரிசுத்தவான்கள். ஆண்டவர் எப்போ வருவார், எப்போ என்ன நடக்கும், எப்போ நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி பரிசுத்தவான்கள் வானத்தை பார்த்து கொண்டு இருக்கிற பரிசுத்தவான்கள், கற்பனையில் படி நடக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பொறுக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து நீ பாப்பாய், அதுக்கு முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் அப்படின்னு சொல்லி அவருக்கு யாருக்கு அனனியாவுக்கு சொல்கிறாரு. அனனியாவுக்கு சொல்லும்போது அனனியா என்ன பண்ணாங்கன்னா, அன்னாலும் அனனியா 2 பேரும் ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து வருவார், பொறுப்பார், எடுத்துட்டு கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுபோல் இயேசு கிறிஸ்து பொருந்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போய் அனனியா கிட்டே கொடுத்து பிரதிஷ்டை பண்ணிக்கிறார்கள். அதுபோல தான் இயேசு எப்போ வருவார் என்று காத்திருக்கிற பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதற்காக தான் ஏன்னா கொஞ்ச சிலர் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக தேவன்கிட்ட வர்றாங்க. கொஞ்ச சிலர் என்னென்னா, இல்லை தேவனோட ராஜ்யத்துக்காக நாங்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அதை போட்டு பார்த்துருக்குறாங்க. எப்படி இருக்குன்னா ஒரு இதுதான், ஆனால் அதே மாதிரி இல்லை, போட்டிருக்கிறாங்க பாருங்கள். இது போல் அந்த பரலோகத்தில் அந்த பரிசுத்தவான்கள் பாருங்கள், சிங்காசனத்து முன்னாடி அவர் வணக்கமாய் தேவன பாதத்தில் இருக்கிறார்கள். இது ஆண்டவரோட வருகைக்கு ஆயுதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு வாஞ்சை, ஒரு வைராக வேணும், ஒரு சொப்பனம். ஒரு வீடு கட்டினா உங்களுக்கு ஒரு எப்படி வருது, எண்ணங்கள் எப்படி வருது, இப்படி தான் நான் கட்டணும், இங்கே தான் கிச்சன் இருக்கணும், இங்கே தான் பாத்ரூம் இருக்கணும், இங்கே தான் இந்த மூலையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடு கட்டுறீங்களோ அதே போல் ஆண்டவரோட வருகை வரும்போது நம்ம எங்கே இருக்கணும், எங்கே போகணும், அவர் முன்னாடி நம்ம போக முடியுமா? நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ட்ரீம் என்ன, கனவுல நம்ம பார்க்கணும் தேவனை. ஹல்லேலூயா. அப்படி நம்ம பார்க்குறவங்களாக இருக்கணும், அதை நினச்சி நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். இயேசுவே நீங்கள் வரும்போது நாங்கள் கைப்படப்பட்டவங்களாக இருக்கக்கூடாதுப்பா, நீங்கள் ஆண்டவரே உங்களை நாங்கள் பார்க்கணும், உங்கள் சத்தத்தை கேட்கணும், உங்களை போட நடக்கணும், அந்த ராஜ்யத்துக்கு நான் வரேன்னா என்ன செய்யணும். இயேசு சொல்லியிருக்க, ஒரு குழந்தை போல நீ மாறிவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஒரு குழந்தை போல நான் இருக்கிறேன்னா, என் குணங்கள் எப்படி இருக்குது, என் உள்ளம் எப்படி இருக்குது, என் நடிக்கை எப்படி இருக்கிறது, என் பேச்சு எப்படி இருக்கிறது, நான் அப்படி இருக்கிறேனா? அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் அவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ண, மாறணும், ஒவ்வொரு நாளும் மாறணும், என் சமூகத்தில் வா, என்னை தேடு, எங்கள் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னவரே, உங்கள் முகத்தை தேடுகிறேன் கர்த்தாவே. நம்ம தேடணும் ஒரு முகத்தை, ஒவ்வொரு நாளும் நம்ம தேடுறவங்களாக இருக்கணும்.
ஆனால் தேட செத்து விட மாட்டோம். ஆனாலும் அது என்ன பண்ண, ஒரு வைராகி நம்மளுக்கு வேணும், ஒரு வாஞ்சை நம்மளுக்கு வேணும், ஒரு தாகம் நம்மளுக்கு வேணும். தேவன் இருக்கிறார், அவரே இந்த உலகத்தை உருவாக்கின தேவன். அவர் இல்லாமல் நான் எதுவுமே செய்ய முடியாது. மூச்சு விட முடியுமா உன்னால்? நடுக்க முடியுமா? வேலை செய்ய முடியுமா? அவர் இல்லைன்னா எதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அவர் என்னை உருவாக்கின தேவன் நான் பார்க்கணும். எனக்காக இந்த உலகத்துக்கு வந்து ரத்தம் சிந்தின தேவன் நான் பார்க்கணும். அவங்களுக்கு உண்மையாக நான் வாழணும், அவங்களுக்கு போல நான் வாழணும். ஒரு வைராக்கி நம்மளுக்கு வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிறதுல கொஞ்சமாவது நம்ம செய்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், கணக்கு போட்டு பார்க்கணும். ஆனால் முடியலையா, அது நீ என்ன பண்ண, அவர் பாதத்தில் கேட்கணும். ஹல்லேலூயா. அதே போல் பாருங்க, இது லாசரு. இதில் நீங்கள் பார்க்கும்போது யோவான் 11:23-24 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், லாசர் உயிர் தெழுதலை குறித்து இயேசு பேசுகிறார் பாருங்க. உன் சகோதரன் உயிர் தெளிந்திருப்பார் என்றார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அங்கே உக்காருமா, அங்கே உக்காருங்க, அங்கே சேர் எடுத்து போய் உக்காருங்க. அவர் என்ன பண்ணுறாரு, லாசருக்கு இவர் சொல்கிறாரு, மரியாளுக்கிட்டே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மரியாளே, ஒன்று சகோதரன் உயிர் தெழுதுவான், உயிரோடு இருப்பான், வருவான். அப்போ அவ சொல்கிறா, அவள் என்ன சொல்கிறா, இயேசு திரும்பி சொன்னா, அவள் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவரே, உயிர் தெழுந்து நடுக்கும்போது என் சகோதரன் கூட உயிர் தெழுந்துவார், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இயேசு சொல்கிறார் பாருங்க, இயேசு சொல்கிறாரு, அப்போ என்னை விசுவாசிக்கின்றவரை மரித்தாலும் பிழைப்பார்கள். நீ அவங்கெல்லாம் உயிர் தெழுந்த போது தெளிப்பார், அது இல்லை. உயிர் தெழுந்த அந்த நாள் வரும்போது என் சகோதரன் எழும்புவான்னு அப்படின்னு நீ சொல்கிற, அப்படி இல்லை. நீ கூட விசுவாசித்தால் என்னோட மகிமை காண்பாய். இப்போ நீ விசுவாசி, உன் தம்பி லாசர் உயிரோட இப்போ எழுப்புற அப்படின்னு சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறார் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் உயிர் தெளிந்தலாம் வரும்போது நம்ம மரித்து போனாலும் தேவன் நம்மளை மறுபடி உயிர் செய்கிற தேவனாக நம்ம தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் யோவான் 5வது அதிகாரம் 28-29 வாசிங்க. யோவான் 5வது அதிகாரம் 28-29 பாருங்க. பிரேத குழிலு அனைவரும் அவர்களே சத்தத்தை கேட்டவுடனே கல்லறைகளெல்லாம் திறக்கப்படுமா. அது பேத குழியில் இருக்கிறவங்க, மரித்து போயிருக்கிறவங்கள, குழியில் இருக்கிறவங்களும் தேவனோட சத்தம், எக்கால சத்தம் கேட்கும் போது, தூதர்கள் எல்லாம் அவங்களெல்லாம் கேட்கும்போது குழிகளெல்லாம் என்ன பண்ணார், கல்லறையெல்லாம் திறக்கப்படுமா. கல்லறைகளெல்லாம் ತೆಗೆದು ಸತ್ತೋದರೆಲ್ಲ ಮೇಲೆ ಹೋಗ್ತಾರಂತೆ. ಅದು ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? விசுவாசிக்கிறீங்களா? எப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் போடும்போது கூட கல்லறைகளெல்லாம் திறக்கப்பட்டது, பரிசுத்தவான்களெல்லாம் போனார்கள் அப்படின்ற வேதத்தை நாம் வாசிக்கிறோம். அதுபோல தான் அவர் என்ன பண்ணார், அவனு சத்தம், எக்கால சத்தம் கேட்கும் போது, இப்போ இத்தனை பேர் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், எக்கால சத்தம் கேட்கும் போது எத்தனை பேர் தேவன் எடுத்துக்கொள்வாரோ தெரியாது. ஆனால் மரித்து போயிருக்கிற பரிசுத்தவான்கள் கல்லறைகளெல்லாம் திறக்கும். இதெல்லாம் நடுக்குமா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம், நடுக்கும். இயேசு சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நடுக்கும் இந்த பூமியில், எங்கோ இல்லை, பூமியில். சொல்றாரு யோபு, என்ன சொல்றாரு, உறுதியாக சொல்றாரு, என் தேவன் இந்த பூமியில இந்த மண்ணில் நிற்கிறது என் கண்கள் தானே பார்க்குறேன். அவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வேதனை வந்தாலும் யோபு சொல்றாரு பாருங்க, என் தேவன் கொடுத்தார், எடுத்துக்கொண்டார், தேவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு விசுவாசம், அந்த ஒரு வைராக்கியம் நம்மளுக்கு வேணும். அல்லேலூயா. அதே போல் அதே வெளிப்படுத்தல் 20:6 நீங்கள் படித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 20:6 முதலாம் உயிர் தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரிசுத்தவானமாயிருக்கிறான். என்னமே 20 வெளிப்படுத்தல் 20:6 அவர் என்ன பண்ணுறாரு, முதலாம் உயிர் தெழுதல். யார் இப்போ முதலாம் உயிர் தெழுதல்? என்ன, இப்போ நம்ம மரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும்போது முதலாம் உயிர் தெழுதல் நம்ம எழும்பும்போது நம்ம பாக்கியவான்கள், பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. வெளில எல்லாரும் எழுப்புறாரு ஆண்டவர். நினச்சி பாருங்க, நீங்கள் சொத்து போனவங்களெல்லாம் எழுப்புறாரா? முதலாவது உயிர் தெழுதலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் போடும்போது கல்லறைகளெல்லாம் திறக்கப்பட்டது. யார் கல்லறைகளெல்லாம் திறக்கப்பட்டது? பரிசுத்தவான்கள் கல்லறைகளை மட்டும் தான் திறக்கப்பட்டது. அதே போல் இப்போ கூட ஆண்டவரோட வருகை முதலாம் உயிர் தெழுதலாம் எழும்புறவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் நீங்கள் பார்க்கும்போது பாக்கியவான் யார்? பாக்கியவான் வெளிப்படுத்தல் 14:13, வெளிப்படுத்தல் 14:13, வெளிப்படுத்தல் 6:12. நீங்கள் இதெல்லாம் வாசித்து பாருங்க. இதெல்லாம் நான் பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன்,
அது கர்த்தருக்குள்ளே மரித்தவர்கள் இது முதலே பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. அவரே தங்கள் பிரயாசங்களையே விட்டெழுந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிருபைகள் அவர்களுடனே கூட போம். ஆவியானவர் ஆம் என்று திருவுளம் பற்றினார் என்று சொல்லிற்று. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தமும்? கர்த்தருக்குள்ளே மரித்திருக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். என்ன சொல்லியிருக்காரு? கர்த்தருக்குள்ளே மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். எனக்காக அவரு மரித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் இது முதல் பாக்கியவான்கள். அத ஒரு காரியம் நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாராம். அவ கேட்டுட்டே இருந்தால ரொம்ப நாள், நான் ஆண்டவர் நரக்கம் பார்க்கணும், பரலோகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் என்ன பண்ணார்? கொண்டு போயிருக்கிறார், நரக்கத்தை கொண்டு போயிருக்கிறார். நரகத்தில் எல்லா ஜனங்களும் அப்படி இருக்கிறாங்களாம். அதில் இவளுக்கு தெரிஞ்ச ஒரு ஊழிக்காரன், ஒரு பிஷப் இருக்கிறாராம். அப்போ இவளுக்கு கேட்டாளா, ஆண்டவர் இந்த பிஷப்பு அநேக சபைகளை கட்டியிருக்கிறாரு, அநேக ஜனங்களை ஒளி நடத்தி இருக்கிறாரு, இவர் இங்கே ஏன் ஆண்டவர் இப்படி கதிர் கொண்டு இருக்கிறாங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரா, ஆமாம், பிஷப்புன்னு சொல்லி பேருக்கு சொல்லிக்கொண்டு காணிக்கை தசம்பாகமெல்லாம் வஞ்சித்து கொண்டு நரக்கம் இருக்கிறது, சொரகம் இருக்கிறது, இப்படி தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி போதியாமே இவன் ஆடம்பரமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு பணத்தை மோசம் பண்ணி கொண்டு இருந்தான். அதனால அதை இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் பேர் கூட சொன்னாங்க, என்ன பேர் சொன்னாங்க, அவர் ஆந்திரா பிஷப் பண்ணுறவர். ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது உண்மைதானா, இது நடுக்குமா அப்படின்னா நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம். ஏன்னா பிஷப், ரெவரண்ட், டாக்டர் அப்படின்னு சொல்லி பேர் வைத்து கொண்டு மாயமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறா கொஞ்சிலர் இருக்கிறாங்க. இங்கே எல்லா ஆடம்பரத்தோடு அவங்க வாழ்கிறாங்க. ஆனால் அங்கே நம்ம எங்கே போகிறோன்னு நம்மளுக்கே தெரியாது. எந்த இடத்துல நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறாருன்னு தெரியாது. ஹல்லேலூயா. அதுபோல் நான் அது பார்க்கும்போது, அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயம் வந்தது. அதுபோல தான் முந்தினோர் முந்தினோர்னு ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தைப்படி நீ 40 வருஷமா 50 வருஷமா ஊழி செய்து கொண்டு பிஷப்போ, டாக்டரேட்டு, ரெவரன்னு சொல்லி பேர் வைத்து கொண்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது நம்ம எங்கே போகிறோமோ நம்மளுக்கே தெரியாது. ஹல்லேலூயா. அவனவன் கிரியையின்படி அவனுக்கு நடுக்குன்னு சொல்ல ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் பரிசுத்தவான் வெளிப்படுத்தல 14:12 நீங்கள் பாருங்கள், தேவனுடைய கற்பனைகளும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகின்றவர்களாகிய பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களே இவ்விதமாக உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்களும் கிறிஸ்து இரண்டாம் முறை போது மறுரூபமாக அவர்கள். 1 தெசலோனிக்கு 4:17, 1 தெசலோனிக்கா 4:17, 1 கொரிந்தியர் 15:51, 1 கொரிந்தியர் 15:51. இதில் நீங்கள் பார்க்கும்போது உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் கிறிஸ்து 2ஆம் வருகத்தில் ஒரு உயிர் எழும்புவார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அதே போல் வெளிப்படுத்தல் 20:5 பாருங்க, மரணம் அடைந்து துர்மார்களும் உயிரடைய மாட்டார்கள். மரணத்தில் மரித்திருக்கிற துர்மார்கள் உயிரடைய மாட்டார்கள். உயிரோட இருக்கிற துர்மார்களும் அவரு உயிரடைய மாட்டார்கள். வெளிப்படுத்தல் 25. இயேசு 2ஆம் வருகையின் போது உயிரோடு இருக்கும் துர்மார்களும் அவரிலே வருகையிலேயே பிரசன்னத்தாலே அக்னியினாலே அழிக்கப்படுவார்கள். உயிரோடு இருக்கிற துர்மார்களும் மரித்திருக்கிற துர்மார்களும் அவருடைய வருகை வரும்போது அக்னியினாலே சுட்டிருப்பார்கள். அப்போ பரலோகம் இருக்கிறதா, நரக்கம் இருக்கிறதா, விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். ஆண்டி எனக்கு சொல்லலை, ஆண்டவர் வரும்போது ஆண்டி இதெல்லாம் எனக்கு சொல்லலைன்னு சொல்லக்கூடாது.
அந்த ஊழிக்காரன் அப்படிதாங்க சொல்லியிருக்கிறார். நரக்கம் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த ஊழிக்காரன் சொல்லலை. அதனால தான் இங்கே இருக்கிறான். அதை பார்க்கும்போது எனக்கு பயம் ஆயிடுச்சு. சரி, நரக்கம் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, ஆண்டவர் இருக்கிறாரு, மறுபடி வருகிறாரு, மறுபடி நம்மளை கொண்டு போகிறாரு, நம்மளுக்கு ஒரு ஸ்தலத்தை அங்கே ஆயுதபடுத்தி வைத்திருக்கிறார். இதெல்லாம் உண்மை. இந்த உலகத்தில் வந்திருக்கிற இந்த ஓட்டத்தை நம்ம முடிக்கிறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதே போல் எனக்கு பாருங்கள், சாத்தானை செங்கல்னால கட்டி வைக்கிறாங்களா? இந்த வசனங்களை எழுதிக்கோங்க, வீட்டில் போய் படித்து பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான காரியங்கள் இதெல்லாம். 2 தெசலோனிக்கர் 1:7-10, 2 தெசலோனிக்கர் 1:7-10, 2 தெசலோனிக்கர் 2:7-8. டக்குன்னு எழுதணும், எக்ஸாம் இது. 2 தெசலோனிக்கர் 7:8, ஏசாயா 11:4, ஏசாயா 11:4, 30, 33. அதே எரேமியா 25, 31-33. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தேவன் அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகின்ற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். அவர்கள் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அவரோட வல்லமையை பெருங்கிய மகிமையிலிருந்து நீங்களாக்கி நித்தி அழிவாகிய தண்டனிலே அடைவார்கள். இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாங்களே துர்மார்கள்னா, அவர் வரும்போது அவர் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து அவருடைய வல்லமையை பெருகிய மகிமையிலிருந்து நீங்களாக்கப்படுவார்கள். அவர் என்ன பண்ணார்? அவர் பிரசன்னத்திலிருந்து வெளிக்கு போயிடுவாங்க. தேவன் அப்படிப்பட்டவங்களை பரலோகத்துக்கு சேர்க்க மாட்டார்கள், அழிஞ்சு போவாங்க. அழிஞ்சு போனால் நீங்கள் நினைக்கலாம், சரி எல்லாருக்கும் ஆனது எனக்கு அழிஞ்சு போனால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அழிவுன்னா அப்படி இப்படி அழிவு கிடையாது. ஒரே நாள் அழிக்க மாட்டார். ஏன் ஆண்டி பயப்படுத்துறது நினைக்கிறீங்களா? இல்லை, இதுதான் உண்மை. ஒரே நாள் அழிக்க மாட்டார். அவர் கொஞ்ச காலம் அவர் வச்சிருப்பார். ஆண்டவரோட வருகைக்கு முன்னாடி 3 வருஷம் உபத்திர காலம், 3 வருஷம் மகா உபத்திர காலம். மகா உபத்திர காலத்தில் தான் பிசாசு என்ன பண்ணுவான்? நெத்தியில் முத்திரை போடு, கையில் முத்திரை போடுவான்னு சொல்லுவான். முத்திரை போட்டு அவங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவ புலிகளுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் எச்சரிக்கை. முத்திரை நீங்கள் போடும்போது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஏதோ சரி எல்லாரும் போட்டுக்கிறாங்களே. இப்போ இது ஆதார் கார்டு வந்துச்சு பார்த்தீங்களா? எல்லாரும் போய் என்ன பண்ணோம்? இஞ்சி ஊசி போட்டுக்கணும். எல்லாம் என்ன பண்ண? கைரேக்கெல்லாம் கொடுத்தோம், முத்திரை இதெல்லாம் போட்டோம். இனிமேல் எல்லாம் என்ன ஆகுது? போடக்கூடாது. மரித்தாலும் பரவாயில்ல, ஏதோ கொள்ளை நோய் வருமா, அது கண்டிப்பாக போட்டு தாவணுமா. அதில் தான் எல்லாம் இப்போ என்ன பண்ண, நம்ம ஜாதகமே அதில் இருக்குமா. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. அந்த முத்திரை நம்ம போட்டுக்கினா தேவன் நம்மளை விட்டுடுவார், பிசாசுக்கு அடிமையாயிடுவோம். அதனால் அந்த முத்திரை வரும்போது நம்ம போட்டுக்கொள்ளக்கூடாது. அப்போ நீங்கள் நினைக்கலாம், பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணுறது? ಪಾಲ್ இல்லைன்னா ಕಷ್ಟಪಡ್ರಂಗಳೇ, ಪಾಲಿಲ್ಲ ಹಾಲಿಲ್ಲದ್ರೆ ಕಷ್ಟ, ಅಕ್ಕಿ ಬೇಕು, ಬೇಳೆ ಬೇಕು, ಏನು ಮಾಡೋದು? ಆ ಮುದ್ರೆ ಹಾಕ್ಕೊಂಡ್ರೆ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾರೆ ಅಂದರೆ ಅವಾಗೇನು ಮಾಡ್ತೀರಾ ಹೇಳ್ರಿ? ಏನು ಮಾಡ್ತೀರಾ? ಸರಿ, ಏನು ಮಾಡೋದು? ಮಗು ಅಳ್ತಾ ಇದೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಹೋಗಿ ಒಂದು ಚಿಕ್ಕದೊಂದು ಮುದ್ರೆ ಹಾಕ್ಕೊಂಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ யால் தக்கொண்டு மகு கூடானா. அப்படின்னு இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்போ ஏன்னா அந்த கஷ்டம் பார்க்க முடியாது, சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது. அப்படி கொஞ்சம் சிலர் இருப்பாங்க. ஆனால் முத்திரை போட்டால் போக முடியாது. ஆனால் யார் வைராக்கியமாக இருப்பாங்க தெரியுமா? யூதர்கள் வைராக்கியமாக இருப்பாங்க. யார் சொல்லுங்க? யூதர்கள். யாருங்க யூதர்கள்? யூதர்கள் யாரு? நாவா? யூதர்கள் யாரு? எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் என்ன யூதர்கள். அவர் என்ன பண்ண, இது ஷாதாக், மேதே, காபேதேகோ, தானியல், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? என்னை சிங்க கவியில் போட்டாலும் நான் என்ன பண்ணல, அது விக்கிரம் நான் கும்பிட மாட்டேன். என்னை அக்னி சூழ்நிலை போட்டாலும் என்ன பண்ணுறது இல்லை, நான் அந்த விக்கிரம் நான் கும்பிட. இவங்க தாங்க யூதர்கள். இவங்களுக்கு தான் பெரிய ஒரு சோதனை வரும்.
அவங்க ஏன்னா ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனங்க, ஆண்டவர் தெரிந்து கொண்ட அந்த கோத்திரங்கள் அவங்கெல்லாம் 12 கோத்திரம். இவங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த முத்திரை கொடுக்கக்கூடாது. அடிக்கிறாங்களா, அப்போதான் ஆண்டவர் பிசாசு என்ன பண்ண துரத்துவான். நீ முத்திரை போடு, இல்லைன்னா உனக்கு எதுவும் கிடையாது. நெத்தில போடணும், கையில் போடணும், இல்லைன்னா நீ உள்ளர வர முடியாது. ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே நீ போறியா, ஒரு கடைக்குள்ளே நீ போறியா, எங்கே போனாலும் உன்னை நெத்தி காட்டணும், இல்லைன்னா கை காட்டணும். அது டோர் ஓப்பன் ஆகிடும். அது மாதிரி ஒரு காலம் வரப்போகுது, வருது. அதுக்கு முன்னாடி பரிசுத்தவான்களை தேவன் என்ன பண்ணுறதில்ல, பூமியில் வைக்க மாட்டார். பூமியில் வைக்க மாட்டார் பரிசுத்தவான்களை. அவர் என்ன அதுக்கு முன்னாடி, அந்த முத்திரை வர்றதுக்கு முன்னாடி, அந்த உபத்திர காலம் வர்றதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அப்படிப்பட்ட ஜனங்களை ரகசிய வருகையில் அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். கைவிடப்பட்டவங்களாக நாம் இருக்கக்கூடாது. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாதிரி காலத்தை பரிசுத்தவான்கள் அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அது நம்ம அதுக்கு பயப்பட தேவையில்லை. ஆனால் இப்பிருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவருக்காக நம்ம காத்துட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்க்கும்போது அது 1 தெசலோனிக்கர் நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எல்லாம் வீட்டில் போய் கூட நீங்கள் வாசிச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனங்கள். இதெல்லாம் நம்ம தேடி தேடி கண்டுபிடிச்சி எழுதியிருக்கிற பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிற இந்த வசனங்கள் எல்லாம் சரிங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், தியானிக்க 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 பரிசுத்த ஆவியை நம்ம ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதை தியானிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்னும் மாற முடியும், நம்ம இன்னும் தெரிந்து கொள்ள முடியும், அநேக ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 18:18 தேவன் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறான்னா, நான் என் ஊழியக்காரங்களுக்கு தெரியாமல் ஒரு காரியம் கூட நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுபோல் நம்ம ஆண்டவரை தேட தேட வாசிக்க வாசிக்க தேவனோட என்ன பண்ண ஒவ்வொரு காரியங்களும், இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை ஒவ்வொன்றும் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சகோதரி யாரோ எழுதியிருக்காங்களாம். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, என் சகோதரி மறுத்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அம்மா சொல்லியிருக்கிற காரியங்கள் இப்பொழுது ஒவ்வொன்றும் நம்ம தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்று 5ஆம் தேதி இப்படி நடக்குதுன்னா 5ஆம் தேதி எல்லாரும் நடுங்க போனாங்க. அதே போல் 5ஆம் தேதி அப்படி நடந்துருக்கு. பூகம்பம், சுனாமி எல்லாம் வந்திருக்கு. 3 லட்சம் ஜனங்கள் மறிப்பாங்க இந்த சுனாமிலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ என்ன ஆகுதுன்னா நடந்துட்டு பயந்துட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நேற்று எத்தனோ இடங்களில் கூட பூகம்பம் வந்தது. வாலிப பிள்ளைங்களெல்லாம் காணாமல் போனாங்க. ஏதோ நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடக்குது, கண்டிப்பாக நடக்குது. அது நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம எச்சரிக்கையோடு நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனை இன்னொன்று நான் சொல்கிறேன், 7 சங்கம் இருக்கு இல்லையா, அந்த 7 சங்கத்தை பற்றி கூட நான் பிரசங்கம் பண்ணணும்னு இருக்கிறேன். அதை இப்போ ஆயுதப்படுத்தி சங்கம் தெரியுமா? 7 சங்கம், லவோதிக்கியா சபைகள் 7 சபைகள். இந்த சபைகள் பற்றி கூட பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம கடைசி காலத்தில் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது என்னென்ன நடக்கிறதுன்னு கூட தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்திடுவார். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் பார்க்க 2வதாக நம்ம பார்க்குறோம். 3வதாக 1000 வருட அரசாட்சியின் சம்பவங்கள். 1000 வருட அரசாட்சியில் என்னென்ன நடக்குது அப்படின்னு. அது யோவான் 14:1-3 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 14:1-3 வரை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும்போது மரித்த பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்துவார்கள், உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் மறுரூபமாக்கப்படுவார்கள், பரலோகத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தல் 20:4-6 வரை படித்து பார்க்கலாம். யோவான் 14:1-3 வரை கூட நீங்கள் படித்து பார்க்கலாம். அதை நான் இப்போ சொன்னது போல் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் மரித்த பரிசுத்தவான்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார் அப்படின்னு சொன்னால், பரலோகம் என்ற பரலோகத்துக்கு நேராக நம்மளை போக முடியாது. மத்திய ஆகாசத்தில் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளை கொண்டு போகிறார். மத்திய ஆகாசத்தில் கொண்டு போய் 4 பக்கத்திலிருந்து கொண்டு போய் ஒரு இடத்துல மத்திய ஆகாசத்தில் வைப்பார் ஆண்டவர் பரிசுத்தவான்களே. அதுக்கப்புறம் இது புது வானம் புது பூமியை சிருஷ்டித்து அதுக்கப்புறம் இங்கே தான் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. அதை நம்ம இப்போ பார்த்தோம். எங்கே பரலோகம், எங்கே நடக்கிறது பாரு. 1000 வருட அரசாட்சி எங்கே ஆரம்பமாகிறது? 1000 வருட அரசாட்சி இப்போது நடந்து கொண்டு இருக்கிறதா? 1000 வருட அரசாட்சி பரலோகத்துலவா பூலோகத்துலவா? என்ன சொல்லுது வசனம்? 1000 வருட அரசாட்சி எங்கே நடக்கிறது, எங்கே ஆரம்பிக்கிறது? தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு? பரலோகத்துலவா பூலோகத்துலவா? இல்லை, பரலோகத்தில் இல்லை, பூலோகத்தில் தான், இந்த உலகத்தில் தான். ஏன்னா இந்த உலகத்தை
புது வானம் புது பூமி என்ன உருவாக்கி அந்த பரிசுத்தவான்களெல்லாம் தேவனை கொண்டு வந்து 1000 வருஷம் என்ன பண்ண பிசாசானவனை கொண்டு போய் பாதாளத்தில் கட்டி வைத்து பரிசுத்தவான்களோட இங்கே 1000 வருஷம் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அரசாளுவார். நம்மளெல்லாம் அவரோட கூட இருக்கலாம். அப்போ பசி இல்லை, பட்டை இல்லை, தாகம் இல்லை, தூக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆண்டவர்கிட்ட சந்தோஷமா சமாதானத்தோட நம்ம இதே பூமியில் புது வானம் புது பூமி சிருஷ்டித்து இதே பூமியில் ஆண்டவரோட நம்ம வருகையில் இருக்க முடியும். பாதாளத்தில் பிசாசனை கட்டி வச்சிடுவான், தன்னை தூதர்களெல்லாம் பாதாளத்தில் கட்டி வச்சிடுவான். ஆனால் 1000 வருடம் ஆனதுக்கப்புறம் விடுவாங்க ஆண்டவர். அப்போ மனுஷர்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ யார் இருப்பாங்க? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ யார் இருப்பாங்க? பாதாளத்தில் பிசாசின் விடும்போது அவனோட யாருன்னு விடுவாங்க ஆண்டவர்? நம்மளுக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கணும். யார் விடுவாங்க? பிசாசின தூதர்கள், துர்மார்கள். அவர் என்ன பண்றாரு? மரித்த துன்மார்களும் உயிரோடு இருக்கிற துர்மார்களை அவர் என்ன பண்றாருன்னா மறுபடி வஞ்சிப்பா. யாரு? பிசாசி வஞ்சிப்பா. அப்போ அந்த வஞ்சனைக்கு யார் உள்றாங்களோ நித்திய அழிவு. ஆனால் பரிசுத்தவான்கள் எதுவும் செய்ய முடியாது. அது கடைசி காலத்தில் நடக்க போகுது. ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் பார்க்க இயேசுவின் 2ஆம் வருகையிலே போது அது பார்த்தோம் நம்ம. அது வசனங்கள் எழுதிக்கோங்க. 2 தெசலோனிக்கர் 1ஆவது அதிகாரம் 7 - 10. அது ஏசாயா 11 40 30 33. பூமியில் மனிதர்களிலே இது நீங்கள் இந்த வசனம் மட்டும் ஒன்று வாசிங்க. எரேமியா 4ஆவது அதிகாரம் 23 - 25. அப்போ நீங்கள் பாருங்கள், பூமியில் அப்பொழுது மனுஷர்கள் இருக்க மாட்டார்களாம். ಯಾರಾவது ವಾಸಿಂಗಮ್ಮ ಎರೆಮಿಯ ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾಸಿಯಮ್ಮ ಮಾಡು. ನಾನು ದಿವ್ಯಜ್ಞಾನದಿಂದ ನೋಡಿದೆನು, ಆ ಭೂಲೋಕವು ಹಾಳುಪಾಳಾಗಿತ್ತು. ಆಕಾಶವನ್ನು ನೋಡಿದೆನು. ಹೇಗಿತ್ತು ಭೂಲೋಕ? ಹಾಳುಪಾಳಾಗಿತ್ತು. ಹಾಗೆಂದ್ರೆ ಏನು? ಯಾರು ಇಲ್ಲ, ಹಾಳುಪಾಳಾಗಿತ್ತು. ಹೇಳಮ್ಮ, ಓದು ಓದು. ಆಕಾಶವನ್ನು ನೋಡಿದೆನು, ಅದರಲ್ಲಿ ಬೆಳಕೇ ಇರಲಿಲ್ಲ. ಪರ್ವತಗಳನ್ನು ನೋಡಿದೆನು, ಆಹಾ ನಡುಗುತ್ತಿದ್ದವು. ಎಲ್ಲಾ ಗುಡ್ಡಗಳು ಅಲ್ಲ ಕಲ್ಲೋಲವಾಗಿದ್ದವು. ನಾನು ನೋಡಲಾಗಿ ಅಯ್ಯೋ ಜನವೇ ಇರಲಿಲ್ಲ. ಆಕಾಶದ ಸಕಲ ಪಕ್ಷಿಗಳು ಹಾರಿ ಹೋಗಿದ್ದವು. அது தமிழ்ல வாசிங்க. அப்படி பூமியை பார்த்தேன், வெறுமையுமாய் இருந்தது. வானங்களையும் பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குன்றுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை, ஆகாசத்து பறவைகளை எல்லாம் பறந்து போயின. பின்னும் நான் பார்க்கும் பொழுது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்தரமாயிற்று, அதன் பட்டணங்கள் எல்லாம் ಇಡಿಂದು ಪೋಯಿನ. ಅಲ್ಲೇಲೂಯಾ. ಪುರಿಜಿದಾ? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? எரேமியா ನೋಡುವಾಗ எரேமியா பார்க்கும்போது பூமியில் எதுவுமே கிடையாது. இது எப்போ சம்பாவிக்கும் அப்படின்னா ஆண்டவரோட கோபாக்னி வரும்போது இதெல்லாம் சம்பாவிக்கும். இது எரேமியாவுக்கு தேவன் பார்த்து காட்டியிருக்கிறார். அதே 20:1-2 நீங்கள் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் கூனிலே ஏண்டுகின்ற செங்கிலினாலே சாத்தான் கட்டப்பட்டிருக்கிறான். ஏனென்றாலே சாத்தானாலே வேலை எதுவும் காலத்தில் செய்ய முடியாது. சாத்தானால எந்த ஒரு வேலையை அந்த காலத்தில் செய்ய முடியாது. ஏன்னா சாத்தானை கட்டி வச்சிருக்கிறாரு. அவர் ஏமாத்துறதுக்கு மனுஷனுங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, பரிசுத்தவான்கள். அதில் அவனால் எதுவுமே அந்த காலத்தில் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சாத்தானின் வேலை என்ன? மோசம் போக்க வேலை. அவன் என்ன பண்ணுறாரு? வஞ்சிக்கிற வேலை, மோசம் போக்குற வேலை ஜனங்களை. வெளிப்படுத்தல் 12:9 நீங்கள் பார்க்கும்போது உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகின்ற பிசாசு என்றும் சாத்தானி என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் என்று வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன மோசம் பண்ணிக்கிறான், ஜனங்களை மோசம் பண்ணிக்கிறவன், ஏமாத்துகிறவன். அவன் பேர் வலுசர்ப்பம். கடைசி வசனம் நீங்கள் பார்க்கும்போது ஆதியாகமம் 3:13-14 நீங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும். தேவனாகிய கர்த்தர் ஸ்ரீயை நோக்கி,
நீ இப்படி செய்தது என்ன என்றாள். ஸ்ரீயானவளே, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர், சர்ப்பத்தை பார்த்து நீ அதை செய்தபடியினாலே சகல நாட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் என்றார். பூமியிலே சாத்தான் வஞ்சிப்பதற்கும் மனிதர்கள் இல்லை, ஏனென்றாலே அவன் வேலையை என்றும் கட்டப்படுவான் போல இருக்கும். அவன் என்ன பண்ண, அவன் சூழ்ச்சிகளும் அதெல்லாம் ஏமாத்துறதுக்கு அவனுக்கு, இது பூமியில் மனுஷனர்கள் இருக்க மாட்டார்கள், அதனால் எதுவுமே அவனை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் இது நம்ம பார்க்குறோம். ஆதியாகம் 13:14 பார்க்கும்போது, ஆதியில் தேவன் என்ன பண்ணார், ஏதோன் தோட்டை உருவாக்குனார், ஆதாம் ஏவாளை உருவாக்குனார், பாம்பு வஞ்சித்தது, அதுக்கப்புறம் பாவம் பெருகினது. அப்போ அப்படி அதனால் இன்னுமே சாத்தானை வஞ்சிக்க இந்த உலகத்தில் அவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்னா அவனு செங்கலினாலே பாதாளத்தை கட்டி வைத்திருக்கிறாரு. தேவன் வருவார், இதே பூமியில் வந்து புது வானத்தை புது பூமியை சிருஷ்டிக்கிற தேவன் நம்ம தேவனாக இருக்கிறார். அதனால் அதுக்கு நம்ம ஆயுதமாக இருக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வாரம் பரலோகத்திலே பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்கள் நம்ம பார்க்குறோம். அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தது 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். என்ன காரியங்கள் நம்ம பார்த்தோம்? 3 காரியங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 1000 வருட அரசாட்சி பார்த்தோம். ஆரம்ப நிலம் சம்பவங்கள் அது பார்த்தோம். உயிர் தெழுதல் எப்பொழுது சம்பவிக்கும் பார்த்தோம் இல்லையா. 3வதாக நம்ம பார்க்க 1000 வருட அரசாட்சியின் சம்பவங்கள் அது பார்த்தோம். 3 காரியங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். 4வது நம்ம பார்க்கும்போது பரலோகத்திலே பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறார்கள், அது அடுத்த வாரத்தில் இருந்து நம்ம தியானிக்கலாம். இந்த வாரத்தை நீங்கள் தியானித்தது உங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கிறதா? ஆனால் இந்த வார ஆண்டவரோட வருகைக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆயுதமாக இருக்கணும். தேவன ராஜ்யத்துக்கு நம்ம ஆயுதமாக இருக்கணும். தேவனை சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் நம்ம என்ன பண்ண, இயேசு சொன்னது போல் விழித்திருந்து நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். தேவன் கீழ்ப்படியவங்களாக இருக்கணும். தேவன் கற்பனைப்படி நடக்கிறவங்களாக இருக்கணும். தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை அசட்டை பண்ணி கொண்டு நம்ம இருக்கக்கூடாது. ஏதோ தானோ பானோன்னு சொல்லி தேவன் நம்மளை தேடக்கூடாது. தேவனை நம்ம ஒரு வாஞ்சியோட ஒரு வயிறாகி நம்மளுக்கு இருக்கணும். தேவனுக்காக இந்த பூமியில் நம்மளை ஏதாவது ஒன்று செய்யணும். தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏதாவது அவருக்காக நம்ம செய்யணும். என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீர் பேசணும். அப்பா, நீர் எனக்கு தரிசனங்களை கொடுங்க, வெளிப்பாடுகளை கொடுங்க, நீர் பேசுங்க. எதற்கு என்ன தெரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவர் பாதத்தை நீர் என்ன பண்ணணும் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட ஆண்டவரோட கோபாகிலிருந்து நீங்களும் நானும் தப்பிக்கப்படணும். நம்ம குடும்பங்களும் பிள்ளைங்களெல்லாம் தப்பிக்கப்படணும். அவரோட வருகைக்கு நம்ம எல்லாம் ஆயுதமாக இருக்கணும். கொஞ்ச நாள் இந்த வாழ்க்கை பலவீனம் இருக்கும், சோர்வு இருக்கும், வியாதி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் இதில் நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் தேவனுக்காக நம்ம உயிராகியத்தோட வாழ்கிறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு இடத்தை ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறேன்னு சொல்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம சுதந்திரித்து கொள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. ஒரு இடம் உங்களுக்கு நல்லா பிடிச்சி ஒரு இடம், ஒரு பூமின்னு வச்சுக்கோங்க, அதை யாராவது கேஸ் போட்டுடுவாங்க. அப்போ நீங்கள் அப்படியே விட்டுடுவீங்களா, இல்லை போய் வாதாடுவீங்களா? வாதாடுவோம். ஏன்னா அது எனக்கு என் தாய் தகப்பன் என் சொந்த பந்தங்கள் கொடுத்துருக்கிறது எனக்கு பூர்வ சொத்து. நம்ம என்ன பண்ணணும்? அதாவது வாதாடுறோம், ஒரு லாயர் வைக்கிறோம், ஜட்ஜு கிட்ட வைக்கிறோம், பணம் செலவு பண்ணுறோம். ஏன்னா அது எனக்கு சொந்தம். அதுபோல தான் அன்பானவர்களே, உங்களுக்கு சொந்தமான தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த பரலோகம் நம்மளுக்கு சொந்தம். அதை நம்ம என்ன பண்ணணும்? மீட்டு கொள்ளணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? எது வேணாலும் நம்ம செய்யலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், இன்னும் எதோ கோர்ட்டுங்களெல்லாம் இருக்குது, ஹை கோர்ட்டுக்கு போகலாம். போய் என்ன பண்ணல, நம்ம வாதாடுறீங்களா? திருப்பிக்கிறீங்களா? சொத்தை திருப்பிக்கிறீங்களா? உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்கிற சொத்து, அது இலவசமாக கொடுத்துருக்குற. அவர் ரத்தம் சிந்தி உங்களும் என்னை வாங்கியிருக்கிறாரு. நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த சொத்தை நம்ம விட முடியுமா? விடலாமா? நம்ம விடக்கூடாது. அந்த சொத்து நமக்கு வேணும். எத்தனை பேருக்கு வேணும்? எழுமி நில்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகம்